வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் பெரிய சிக்கல் வர ஆரம்பிச்சு. அண்ணாமலை எதிர்க்கிறனால மிகப்பெரிய லெவலில் பேசும் பொருளாக இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ் சசிகலா எதிர்க்கிறாங்கன்னா அது வேறு கட்சியை கைப்பற்றதுக்காண்டி பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அண்ணாமலை எதிர்க்கும் போது மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் அதிமுகவில் காமிக்குது. ஸோ அந்த அதிமுகவில் என்ன இம்பேக்ட்னு பார்த்திங்கன்னா, வேலுமணி, செங்கோட்டையன் போன்ற சீனியர்கள்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெல்லியை நம்பியே தான் அவங்கெல்லாம் இருக்காங்க. முன்னாள் அமைச்சர் மேலே ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்காங்க. இப்போ அண்ணாமலை எதிர்த்த விதத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், டெல்லி சிக்னல் கொடுத்துட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த வழக்கு என்ன பார்த்திங்கன்னா, இந்த டெண்டர் முறைகேடு தான் மிகப்பெரிய லெவலில் பிரச்சனைக்குரிய வழக்காக இருக்குன்றாங்க. ஸோ அதில் சிக்கினார்னா அந்த இடத்துக்கு யார் வரலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி அணியை சேர்ந்தவங்களே கொஞ்சம் மும்முரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதாவது சசிகலாவை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு டெல்லி தலைமையெல்லாம் நினச்சாலுமே அந்த அணியிலே இருப்பாங்கள்ல, இப்போ வேலுமணி, அதே மாதிரி சிவி சண்முகம், குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி, இவங்களுக்குலாம் ஒரு ஆசை வந்துருச்சு, நம்ம எப்படியாச்சும் பார்த்திங்கன்னா அந்த தலைமை பொறுப்பில் போய் அமரணுன்ற மாதிரி. பட் இப்படி நிறைய போட்டிகள் பார்த்திங்கன்னா அதிமுக வந்திருக்காங்கள, மிகப்பெரிய லெவலில் அதிமுக சரிவை நோக்கி தான் போயிட்டுருக்கு. 2026 கிடையாது, ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பிரிஞ்சிருக்காங்க மொத்தத்துக்கு. இப்போ உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஜெயிக்க முடியாததுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி பெரிய லெவலில் டெல்லி எதிர்க்கலவே இல்லை. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா இப்போ பிஜேபி தனியாக நிற்கிறாங்கன்னா மத்திய அரசு எங்களுக்கு எதுவுமே பண்ணல, அது பார்த்திங்கன்னா பாஜக குறிப்பிட்டு சொல்ல, அங்கே மத்தியில் யார் வந்தாலும் எங்களுக்கு எதுவும் பண்ணலன்ற மாதிரி ஸ்மூத்தாகவே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஆளுமை மிக்க ஜெயலலிதா இருக்கும்போது டேரெக்டாகவே பாஜக எதிர்த்தாங்க, மோடியா லேடியாலாம் கேட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரிலாம் கேட்கவே இல்லை. ஸோ இது கட்சியின மத்தியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு லெவலில் என்னப்பா நம்மளால் பயப்படுறாரான்ற மாதிரி அடுத்த கேள்வி இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட வழக்குகள் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் மேலே இருக்கால, அவங்களுமே தயங்குறாங்க. ஒன்றும் பாஜகவோட கூட்டணி வைக்கணும், ஏன்னா பாஜக எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை. பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ எதிர்க்கணும், பட் எதிர்க்கவே இல்லை. சசிகலா போன்ற 2017 சிறைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கோபமாக பாஜக மேலே இருந்தாங்க. அப்புறம் பிற்காலத்தில் பாஜகவோட அனுசரணையாக போனால் மட்டும்தான் நம்ம கட்சியை கைப்பற்றணும்னு உணர்ந்து டிடி தினகரன், சசிகலா போன்றவங்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ அமைதியாக போயிட்டுருக்காங்க. ஓபிஎஸ் அதோட அமைதியாக போயிட்டுருக்காரு. இதுக்கு முக்கியமான காரணம், கட்சியை கைப்பற்றணும்னா பாஜகவோட தயவு தேவை. ஜெயலலிதா ஆளுமை மிக்க தலைவர், அந்த மாதிரி யாருமே இல்லைன்றதை பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் உறுதிப்படுத்துகிறாங்க. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவுக்கு ஈக்குவல் வேறு யாரும் இல்லை. அதனால தான் பார்த்திங்கன்னா இன்னும் வரைக்குமே ஜெயலலிதாவை அதிமுக தொண்டர் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ கிடைக்கிற அதிமுக ஓட்டும் பார்த்திங்கன்னா புரட்சித்தலைவி அம்மாக்காண்டி தான் கிடைக்குது, எம்ஜிஆர் தான் கிடைக்குது. இந்த இரட்டை இலையே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல டெபாசிட் போச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் ஓபிஎஸ்க்கு ராமநாதபுரத்தில் 2வது இடம் பார்த்திங்கன்னா மக்கள் கொடுக்குறாங்கன்னா அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டார் பாரதம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அம்மா ஒரு மேடையிலே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால் சொன்னாலே பார்த்திங்கன்னா அதிமுக ஓபிஎஸ்ஸை ஒதுக்கி வைக்கவே முடியாது. அதிமுக பிரமுகரை தான் பார்க்க முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.